இந்த உலகத்தையே காட்டின அம்மாவை மறந்த பொண்ணு. ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாவும் அழகாவும் இருப்பா. எல்லாத்துக்கும் பிடிச்ச பொண்ணு. அவளோட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்காக மத்த பசங்க எல்லாம் போட்டி போடுவாங்க. ஆனா அவளோட அம்மாவுக்கு ஒரு கண்ணு கிடையாது. அதே ஸ்கூல்ல அவங்க ஹவுஸ் கீப்பிங்கா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எப்பவுமே பயம். அவங்க தான் அவங்க அம்மான்னு கூட படிக்கிற பசங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அதனால இவங்க அவகிட்ட பேசக்கூட மாட்டாங்க. ஒரு நாள் அம்மா இவளோட வாத்தியார பாக்குறாங்க. என் பொண்ணு நல்லா படிக்கிறாளான்னு கேட்க கூட படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு கண்ணோட இருக்கிறவங்க தான் இவளோட அம்மான்னு. அவங்களும் இத சொல்லி இந்த பொண்ணை கேலி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மா மேல ரொம்ப கோபமா இருக்கா. பேசுறது கூட முழுசா நிறுத்திட்டா. அவளுக்கு 18 வயசானதும் அவ வீட்டை விட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வேலை கிடைச்சதும் அவளுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிறா. குடும்பத்தோட சந்தோஷமா வாழறா. அவங்க அம்மாவை பத்தி சுத்தமா மறந்துட்டா. யோசிக்கிறது கூட கிடையாது. ஒரு நாள் அவங்க அம்மா அவளை பார்க்க வராங்க. ஒரு கண்ணோட வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை ஓடி வந்து திறக்கிறது அவளோட குட்டி பையன். ஒரு கண்ணோட இருக்கிறவங்கள பார்த்ததும் பயந்து கத்துறான். இவளும் ஓடி வரா. அம்மாவை பார்த்ததும் பயங்கரமா கத்துறா. ஏன் இங்க வந்தீங்க? என் குழந்தை பாரு, உங்களை பார்த்து பயந்துடுச்சு. நான் தான் உங்களை வேணான்னு சொல்லி வந்துட்டனே. அம்மாவும் பாவம் சங்கடத்தோட திரும்பி போறாங்க. அம்மாவை திட்டி திருப்பி அனுப்புனதுனால இவளுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன்னு வீட்டுக்கு கிளம்புறா. அங்க போனதும் அம்மாவோட வீடு பூட்டி இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி புல் எல்லாம் வளர்ந்துருக்கு. வீட்டுல யாருமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா. பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட போய் கேக்குறா. அவங்க சொல்றாங்க, அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ வந்ததும் இந்த உனக்கு கொடுக்க சொல்லி இந்த லெட்டரு தந்திருக்காங்கன்னு கொடுக்கறா. அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த லெட்டரை வாங்குறா, படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல எழுதி இருக்கு, அம்மாவோட அன்பு அளவில்லாதது. உனக்கு 4 வயசு இருக்கும் போது நம்ம போயிட்டு இருந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல உங்க அப்பா இறந்துட்டாரு. உன்னோட ஒரு கண்ணு போயிடுச்சு. என் குழந்தைக்கு இல்லாத கண்ணு எனக்கு எதுக்குன்னு என் கண்ணை உனக்கு கொடுத்தேன். என் கண் வழியா இந்த உலகத்தை முழுமையா நீ பார்த்த. ஆனா அம்மாவை மட்டும் பார்க்கல. இருந்தாலும் அம்மாவுக்கு நீனா உயிர். இப்படிதான் எழுதி இருந்தது. சில அன்பு நமக்கு கடைசி வரைக்கும் புரியாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க.